சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசோட பட்ஜெட் லோகோ வெளியிடப்பட்ட நிலையில வழக்கமாக பயன்படுத்தப்படும் இந்த ரூபாய்க்கான குறியீட்டை தவிர்த்து ரூபாயோட முதல் எழுத்து ரூபாய் பயன்படுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை விட ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு நடவடிக்கை, ஒரு செயல்பாடு இருக்க முடியுமா என்று தோன்றுகிறது. ஒரு முதிர்ச்சியற்ற மலிவான மொழி அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மிக மிக தெளிவாக சொல்கிறோம், இது முதிர்ச்சியற்ற அரசியல் மட்டுமல்ல, மக்களை கேலி பொருளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். தங்களுடைய 4 வருட ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை மறைப்பதற்காக, பெண்கள் மீதும் பெண் குழந்தைகள் மீதுமான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பதை மறைப்பதற்காக, விழுந்து கொண்டிருக்கும் தமிழகத்தினுடைய பொருளாதார சூழ்நிலையை மறைப்பதற்காக, சமீபத்தில் நடைபெற்ற டாஸ்மாகில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையினுடைய தாக்கத்தை மறைப்பதற்காக, இப்படிப்பட்ட ஒரு உண்மையிலேயே ஒரு 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 கபட நாடக அரசியலை இப்பொழுது செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மக்கள் இதை பார்த்து சிரிப்பார்கள் என்பதை அவர் உணராது இதை செய்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு வியப்பளிக்கிறது. மும்மொழி கொள்கை பிரச்சனை சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. இந்தி திணிப்பு எதிர்த்து இருக்காங்க. இந்த நேரத்தில் அதுக்கான தேவை எழுந்திருக்கு அப்படின்னு திமுக தரப்புல சொல்லப்படுது. தேவை இருந்து அதான் நான் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன்ல, இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான அரசியல் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால தேவை இருக்கிறது. மக்களை எப்போதுமே ஒரு கொதிநிலையில் வைத்திருக்க வேண்டும். உணர்வுகளோடு மொழி ரீதியான உணர்வுகளை தூண்டிவிட்டு அதிலே குளிர்காய வேண்டும் தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக என்பதற்காக செய்திருக்கக்கூடிய ஒரு கபட் நாடகம் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஹவுஸ் டுப்பின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. ரொம்ப மென்மையா பேசியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை விட உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்படி ஒரு காட்டமான வார்த்தையா எதுங்க ஒரு காட்டமான வார்த்தையா? ஒரு முதலமைச்சர் இந்த உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்முடைய நாணயத்தின் குறியீட்டை கேலி பொருளாக்கி இருப்பது, அது உங்களுக்கு தெரியலையா? ஒரு முதலமைச்சர் பொறுப்பற்று செயல்பட்டு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இதை எப்படி வேற எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் சொல்ல முடியும்.